வணக்கம். ஜனவரி மாதம் ராசி பலன். மேசம். கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா குடும்பத்திலும் சரி வருமானம் சரி போதுமான அமைப்பு இல்லாத மேசராசி நண்பர்களுக்கு உங்களாலே உங்களுக்கு பிரச்சனையாக இருந்திருக்கும். வேலையிலையும் முற்பகுதியில் ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இருந்திருக்கும். பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா வேலை அமைப்புகள் கூட சரியில்லாமல் இருக்கும். வேலை செய்கிற இடங்கள்லையும் கூட தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் இது போன்ற அமைப்புகள்லாம் இருந்தது. குழந்தைகளிலும் கஷ்டங்கள் வருத்தங்கள் இது எல்லாமே இருந்தது. 7.5 சனியினுடைய ஆரம்ப சனியினுடைய அமைப்பில் இருக்கிறீங்க. உடம்பும் மனதும் உங்களுடைய கண்ட்ரோலில் இல்லை. 100 ரூபாய் எதிர்பார்க்கிற வேண்டிய இடத்துல 75 ரூபா தான் கிடைக்கிது. ஒரு 25 ரூபா மிச்சம் பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா பிற்பகுதியில் நம்மளுக்கு உதவும் அப்படின்ற ஒரு மனக்கலக்கத்துடன் இந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய மேசராசி நண்பர்களுக்கு சனியும் வக்கர நிவர்த்தி அமைப்பு அடைஞ்சிட்டாரு. இப்போ என்ன செய்யறதுன்னு ஒன்றும் தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கிறவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா ஆறுதலான ஒரு அமைப்பு என்னென்னா, உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து குருவினுடைய பார்வையில் இருக்கிறாரு. இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு. 4 கிரகங்களுமே இங்கே 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால டிசம்பரை விட இந்த ஜனவரி ஒரு நல்ல அமைப்புக்கான ஒரு ஆரம்ப அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும். அடுத்த ராசிக்கு அதிபதி உச்ச அமைப்பிலையும் வருவார். 5ஆம் பாவாதிபதியும் 10ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைவார். இந்த அமைப்புகளில் முற்பகுதியில் ஒரு சாதகமான அமைப்பு, பிற்பகுதியில் 10ஆம் இடத்துல போனாலும் இங்கே சூரியன் செவ்வாய் 10ஆம் இடத்தில் அமர்வது சிறப்பான ஒரு அமைப்பு. சுக்கிரன் புதன் 10ஆம் இடத்துக்கு வராங்க. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த மாதம் முழுதுமே உங்களுக்கு ஒரு ஏற்ற ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையும். வருமான அமைப்புகளையும் குடும்ப அமைப்புகளையும் போது நல்ல ஒரு அமைப்பு தோணும். ஏதாவது ஒரு சாதிக்கலான்ற ஒரு அமைப்பு. கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு புது விஷயத்தை தொடங்கலான்னு நினைப்பீங்க, அதுக்கான முயற்சிகள் எடுப்பீங்க. ஆனால் அது உங்களாலே தடைப்பட்டு நிற்கும். ஒரு அவசர குடுக்கத்தனமாக ஏதாவது ஒன்று செஞ்சு அது சகோதர வகையிலும் சரி உங்களுடைய இளையவர்கள் அமைப்புகள்லையும் சரி ஒரு சரியில்லாத ஒரு அமைப்புகளில் இருந்திருக்கும். அந்த அமைப்புகள்லாம் விலகும். உங்களுடைய சகோதர வகையிலும் உங்களால் கோபப்பட்டு அவர்களுடைய மனதை காயப்படுத்திருப்பீங்க. அந்த அமைப்புகள்லாம் விலகும். பொதுவாக வேலையில் எதிர்பார்த்த அளவு நிம்மதி இல்லை அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் முழுதும் வேலை அமைப்புகளில் மரியாதை உண்டாகும். வேலை சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவுகள் எல்லாமே இப்போ சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்கள் குழந்தைகளால் நன்மை அமைப்பு, குழந்தைகளுக்காக சுப கடன்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இந்த ஜனவரி மாதம் இருக்குங்க. இந்த வருடத்தினுடைய ஆரம்பமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு. குருவின் பார்வையில் ராகு இருக்கிறாரு. நீண்ட நாளாக ஒரு விஷயத்தை நினச்சிட்ருக்கீங்க மனதளவில். அந்த அமைப்புகள் எல்லாமே இப்போ பூர்த்தி அடையக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஜனவரி மாதம் இருக்கும். அலைபேசி வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்துக்கான விளக்கம் கேட்க விருப்பம் உள்ளவர்கள் கேட்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள்.